விசிகா கூட ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து திமுக தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடன்பிறப்புன்னு சொல்லக்கூடிய வலைத்தளத்தில் ஆதவ அர்ஜுன் பேசுனது வந்து சரியில்லை அப்படின்னு அந்த கட்சிக்குள்ளாரே ஒரு பிரிவு வந்துட்டு அதெல்லாம் இல்லை திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, அது முதிர்ச்சி இல்லாதது அப்படின்னு பேசுகிறாங்களே. இது ஒரு அப்போ எனக்கு அப்படிதான் ரவிக்குமார் ஐயா சொல்கிறாங்க, இது முதிர்ச்சி இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதிர்ச்சி இல்லாத பேச்சுன்னா திமுக மத்திய அரசில் அங்கம் வகிச்சது இல்லை, அப்போ அதில் முதிர்ச்சி இல்லாத செயல் தானே அது. அவங்க பங்கு கேட்டு தானே இருந்தாங்க, ஆட்சியில் பங்கு கேட்டு தானே இருந்தாங்க. அவருக்கு முதிர்ச்சி ஆமாம் சரிதான் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, நமக்கு உகந்த படியாளன் தான் நல்லவன், வா சித்தாவா உள்ளவா வீட்டுக்குள்ளவா அதை எடுத்து வை, எங்களில் ஒருத்த மாதிரிங்க அப்படின்னு சித்தா ஒன்றா உட்கார வச்சு சோறு போட மாட்டான். ஆனால் எதிர்த்துனா தெருக்குள்ளேயே சேர்க்க மாட்டான்ல. இப்போ அந்த மனப்பான்மை தான் ஊப்பிகள் கிட்ட நிலவுது நான் பார்க்குறேன். ஒரு ஒன்றிய செயலாளர் போல ஒன்றிய செயலாளராக இருப்பார், ஒரு போஸ்ட் ஓட்டர் புள்ள போஸ்ட் ஓட்டராகவே இருப்பார், ஒரு மினிஸ்டரோட புள்ள மினிஸ்டராகவே ஆவார். இப்போ அப்படின்னா சனாதனம் முழுக்க முழுக்க இருக்கிற இடம் திமுகன்னு நான் பார்க்குறேன். திமுகவில் இருக்கிற எத்தனை பிள்ளைங்க உதயநிதி ஸ்டாலின் தமிழ் மீடியத்தில் படித்தாரா? தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போடுங்கள், நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன்னு சொன்னார். நீங்கள் தானே அந்த முத்தமிழ் அறிஞர் அவர் தானே சொல்லிக்கிறீங்க. அவர் பிள்ளைங்க என்ன படிச்சது? ஸ்டாலினே படிக்கல, தமிழில் ஸ்டாலினே படிக்கல, உதயநிதி படிக்கல. அவங்க பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தமிழில் பேச முடியாது. அப்போ பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு தோற்றம் வரணும். அப்போ அடிப்படையில் இந்த ஆளுக்கு நல்லதே கிடைச்சா கூட இது நல்லது, இது உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஊடகவியலாளராக தான் என்ன பேசணும். எப்படி 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்குறாரோ, எப்படி பொது தொகுதியில் ஆதிக்குடிகளை நிறுத்துறாரோ, எப்படி அது ரெவல்யூஷனோ, அதே போல் இன்னொரு பிள்ளையை தன் பிள்ளை என்று எவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு. டிஹாசிங் எவ்ரி திங், மற்ற எல்லாவற்றையும் கழித்து விட்டு பார்த்தால் சீமான் என்கிற ஒரு மனிதன் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரன் பேசணுமோ இல்லையா? நல்ல மானம் உள்ளவன், கருணை உள்ளவன், அறிவு உள்ளவன், நேர்மை உள்ளவன், அதை தான் பேசுவான். நீ பொறுக்கி மாதிரி பேசுகிறேன்னா அப்போ உன் மனசில் எவ்வளோ குப்பை இருக்குது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், முக்தார் ஒரு மலமுருட்டி. இவர் 17 நாள் இருந்துட்டு வராரு, வெறும் 7000 கோடிகளுக்குள்ளாக அந்த 7000 கோடி இங்கேயே அவங்க ஆட்களே போட்டுடலாமே இப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் கிளம்புனது. அதெல்லாம் மொத்தமும் மடமாத்துற மாதிரி, அதை பேசிடக்கூடாது, அசிங்கமாக போயிடுறதுக்காக மடமாத்த தான் இதெல்லாம் ஓடி. எல்லா நேரங்கள்லையும் 99 விழுக்காடு நேரங்களில் என்கவுண்டர் என்பது ஒரு உண்மையை மறைக்க, ஏதோ ஒரு குற்றத்தின் தொடர்ச்சி அந்த நபரோட முடிக்கணுன்றதுக்காக பண்ணப்படுவது தான் என்கவுண்டர். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள், பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். இரண்டு புதிய நிகழ்ச்சிகளை ராவணாவில் தொடர்றோம் நம்ம. ஒன்று பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம்என் சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி, உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விளக்குறாரு. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன், சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறாரு, மூத்த வழக்கறிஞர். சட்டம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். தனக்கு ஒரு பிரச்சனை, இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. இரண்டுக்கும் உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிற ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நடுவன் சென்னையினுடைய மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் அவர் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த அரசியல் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல இந்த விசிகா கூட ஒரு பெரிய பஞ்சாயத்து திமுக தோழர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடன்பிறப்புன்னு சொல்லக்கூடிய வலைத்தளத்தில் ஒரே பொங்குன்னு பொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுன் பேசுனது சரியில்லை அப்படின்னு அந்த கட்சிக்குள்ளாரே ஒரு பிரிவு வந்துட்டு அதெல்லாம் இல்லை, திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, அது முதிர்ச்சி இல்லாதது அப்படின்னு பேசுகிறாங்களே. இது ஒரு
அந்த கட்சி விவகாரம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இது ஒரு பொது பார்வையை எப்படி பார்க்குறீங்க? அவர் கேட்டதில் வந்து சரி தவறுன்னு இருக்கா? அப்போ எனக்கு அப்படிதான் ரவிக்குமார் ஐயா சொல்கிறாங்க இது முதிர்ச்சி இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதிர்ச்சி இல்லாத பேச்சுன்னா திமுக மத்திய அரசில் அங்கம் வகிச்சது இல்லை, அப்போ அதில் முதிர்ச்சி இல்லாத செயல் தானே அது. அவங்க பங்கு கேட்டு தானே இருந்தாங்க, ஆட்சியில் பங்கு கேட்டு தானே இருந்தாங்க. அவங்க தன்னோட வாக்குனால தான் இந்த கட்சி இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதனால் எங்களுக்கு அதில் வந்து பங்கு பெற உரிமை இருக்குன்னு கேட்டு தானே திமுக. ஒரு தடவை இல்லை, பல வருஷமா கிட்டத்தட்ட 20 ஆண்டு எல்லா மந்திரி சபையிலுமே வந்து 18 வருஷத்துக்கு மேலே மத்தியில் இருந்து 18-19 ஆண்டுகள் கிட்ட மத்திய அரசில் வந்து மாறி மாறி மந்திரிகளாக இருந்தாங்க. புள்ள பேரன்லாம் ஆரம்பித்து மாமன் மச்சான் மச்சின்னு எவன் வேணா இருந்தாலும் எல்லாம் இருந்தாங்கல்ல. அப்போ அது முதிர்ச்சி இல்லாத பேச்சா முதிர்ச்சி இல்லாத அணுகுமுறையான்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி யாரும் பேசலையே. ஒரு விஷயம் நம்ம அது சொல்லலாம், அதை வந்து அர்ஜுன் அவர் சொல்கிறார், அர்ஜுன் சொல்கிறார்ல, அதில் கொஞ்சம் முரண் இருக்கு. ஏன்னா அந்த குரலை எழுப்ப வேண்டியது வந்து இன்னும் மூத்த உறுப்பினர்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி இப்போ சமீபமாக வந்தாரோ, வெறுமனே தகப்பனாரை வச்சுட்டு வந்தாரோ, இல்லை அரசியல் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு வந்தாரோ, அதே போல தான் அர்ஜுன் வந்தாருன்னு பேசுறாங்க. நமக்கு அது ரொம்ப சமீபமா வந்தாரு, பணம் இருக்கிறதுனால தான் அவர் வந்தாரு அப்படின்னு, அதனால அவ்வளவு பெரிய இடம் கொடுக்கப்பட்டதுன்னு பேசுறாங்க. அது அவருடைய ஐயா திருமாவோட விருப்பம், அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த கேள்விகளை இதை முன்னவே அவர் கேட்டுட்டாரு, திரும்ப கேட்டுட்டாரு. அப்போ அது முதிர்ச்சி இல்லாத அணுகுமுறையா? அதை நம்ம சேர்த்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது போன 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார்ல, அப்போ ரவிக்குமார் எதுவும் சொல்லலையே. அப்போ அர்ஜுன் நோக்கி சொல்கிறாரு, நான் என்ன பார்க்கணும் அங்கே உள்ள வேறு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு. இப்போது அர்ஜுன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருன்னா அது தலைவருக்கு திரும்ப அவருக்கு தெரியாமல் விட்டால் கட்சி ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் இயங்குறாரு, இவர் ஒரு பக்கம் இயங்குறாருன்னு அர்த்தம். அவருக்கு தெரிஞ்சே இவர் சொல்கிறாரு, ஆனால் அவர் சொல்லலை, இவர் மூலமாக சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே உள்ள அரசியல் இருக்குன்னு அர்த்தம். ஆக மொத்தம் உள்ள வேறு ஏதோ ஒரு சஃபகேஷன், ஒரு புழுக்கம் இருக்குன்றது நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கேட்க உரிமை இருக்கிறதா உண்டு. அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்பதற்குன்னு எல்லா உரிமையும் உண்டு. அப்படின்னா திமுக அடுத்த முறை கேட்க வேண்டாம். இப்போ இன்னொரு தடவை மத்திய அரசு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எம்பிங்களை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஆட்சி அமைக்க, அப்போ இவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போ சொல்லுவாங்களா, இல்லை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம், ஏற்கனவே நாங்கள் எங்ககிட்ட கேட்டவங்களாம் சொல்லிட்டோம், அதனால பங்கு வேணாம்னு சொல்லிடுவாங்களா? திமுக அப்படி சொல்லணும். அப்படின்னா சொல்லணும். நான் என்ன பார்க்கறேன், இப்போ திமுக ஊப்பிகள் கூட உருட்டுறாங்கல்ல, அவருக்கு முதிர்ச்சி, ஆமாம் சரிதான், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, நமக்கு உகந்த படியாளன் தான் நல்லவன், வா சித்தா வா, உள்ள வா, வீட்டுக்குள்ள வா, அதை எடுத்து வை, எங்களில் ஒருத்த மாதிரிங்க அப்படின்னு சித்தா ஒன்றா உட்கார வச்சு சோறு போட மாட்டான். ஆனால் எதிர்த்துனா தெருக்குள்ளேயே சேர்க்க மாட்டான்ல. இப்போ அந்த மனப்பான்மை தான் ஊப்பிகள் கிட்ட நிலவுது நான் பார்க்குறேன். நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்டிங்கன்னா நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாதவங்க இதெல்லாம் நீங்கள் வெளியே போங்க, எது வேணால் சொல்லுவாங்க. ஆனால் ஓட்டு வேணும்னு மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. அந்த போக்கு தான் ஊப்பிகளிடம் இருக்குது. ஊப்பிகள் சொன்னோன்னு வருது. அவங்க என்ன எழுதுறாங்க, முக்கியமாக நிறைய தோழர்கள் பார்க்குறேன் நான், என்ன எழுதுறாங்கன்னா, இந்துத்துவான்றது ஒரு பெரிய பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கி திராவிடம் திமுக தான் இருக்குது. அதை வந்து கலைக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, அதை வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா கட்சிகளும் இருக்கணும். இந்துத்துவாவை ஆதரிக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஒருவேளை அதை யாராவது எதிர்க்கிறாங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தையும் எதிர்க்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அந்த பார்வை திமுக மேலே இருக்கு அப்படின்ற அதுக்கு அடிப்படை காரணமே விசிக அங்கே இருக்கிறதுனால தான். விசிக அங்கே இல்லைன்னா அந்த பார்வை கூட இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா நம்ம இப்போ இவரை பார்க்க போறாரு, பிரதமரை பார்க்க போறாரு, அடுத்த வாரத்தில் பார்க்க போறாரு, தேதி வாங்கிட்டாரு. இது ஒருவேளை அலுவல் பூர்வமான சந்திப்பு, நீங்க அஃபிஷியல் விசிட்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடந்த எல்லாமே அன்அஃபிஷியல் விசிட் தான். இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கு கூப்பிட்டதெல்லாம் அன்அஃபிஷியல் விசிட் தான். இவங்க தகப்பனருக்கு காயின் வெளியிடறதுக்காக பேசுறது அழைக்கப்பட்டதெல்லாம் அன்அஃபிஷியல் தான். அது கூப்பிடணும், புரோட்டோகால் படி இல்லை, அது கம்பல்ஷன் கிடையாது. இவங்க தகப்பனார் சிலை திருப்பது வெங்கைய நாயர் கூப்பிட்டது அன்அஃபிஷியல், கூப்பிட வேண்டிய தேவையே இல்லை. ஆமா, எங்க இதுல வந்து 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்கன்னு சொன்னதுன்னா அப்ப இது சனாதன நோக்கி நகர. நீங்க இவர் வரன்றாரு, உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரு, இதுவே சனாதனத்தோட நீட்சி இல்லையா? பிறப்புனால ஒருத்தருக்கு ஒரு தகுதி கிடைக்குதுன்னா அது சனாதனம்னு சொல்றாங்க, அதுதான் சனாதன கோட்பாடுன்னு சொல்றாங்க. அதனால தான் ஒரு தச்சம் புள்ள தச்சியாகவும், தச்சனாவும், ஒரு பறையர் புள்ள பறையராகவும்,
ஒரு வெட்டியான் மகன் வெட்டியானவோ ஐயர் மகன் ஐயராகவும் இருக்கணும்னு சொல்றது சனாதனம். ஒரு டாக்டர் மகன் டாக்டராக இருக்க முடியாது, அதுக்கு படிச்சு குவாலிஃபை ஆகணும். ஒரு வக்கீல் மகன் வக்கீல் ஆக முடியாது, வக்கீல் ஆகணும், வக்கீலா இருக்க முடியாது, பிறப்பால வந்துடாது. ஆனா ஒரு வெட்டியான் மகன் ஆட்டோமேட்டிக் அந்த வேலை செய்யல, வேற ஒரு தொழில் செஞ்சாலும் வெட்டியான் மகன் வெட்டியான் தான். முதலமைச்சர் மகன் முதலமைச்சர் சனாதனம் இல்லையா? என்ன தகுதி இல்லை எனக்கு என்னங்க இது பைத்தியகாரத்தனமான பேச்சு. உங்களுக்கு தகுதி இருக்குன்னா வேற யாருக்கு இல்லைன்னு நான் கேட்குறேன். ஐயா துரைமுருகனுக்கு இல்லையா 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஐயா துரைமுருகன் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கே தகுதி இருக்குது. அவர் அது காட்டுறாருன்னு வச்சுங்களேன் சில நேரத்தில். ஏன் ஆராசா அவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு இந்த பெரியசாமி மூத்தவர் தானே, ரொம்ப நாள் 30 ஆண்டு 40 ஆண்டு கால அனுபவம் உள்ளது அவருக்கு இல்லையா? இவர்களுக்கெல்லாம் இல்லாத தனியா உங்களுக்கு அனுபவம் எப்படி வந்தது? கட்சி முடிவு இருக்குதா? கட்சின்றது யாரு? ஒரு குழு முடிவு பெரும்பான்மை எல்லாம் அவங்க தான். நீங்க ரஜினிகாந்த் பேசுற பேச்சு பாத்தீங்களா? சீனியருங்கெல்லாம் வழி விடணும், அவங்க எல்லாம் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் அந்த கூட உள்ள வச்சுட்டு ரொம்ப நடத்துறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதோட பொருளே என்னன்னா இவர்கள்லாம் வந்து வெளியேறினாதான் இவங்க அதாவது தம் மகன் சுலபமாக அந்த இடத்துக்கு வர முடியும். இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் காட்டுவாங்கன்றதுக்காக தான் அவங்கள நகர்த்துற முயற்சியாக தான் ரஜினிகாந்த் மூலமாக அந்த பேச்சையே பேசுனாங்கன்னு அப்படி பேசப்படுது. அப்போ அதற்கான தோதான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க. அதை மறுத்தீங்கன்னா நீங்கள் வெளியேற்றப்படுவீங்க. அதை என்ன கொத்தடிமன் கூட சொல்லிக்கிங்க. நாங்கள் உதயநிதிக்கு கீழே இன்ப நதி கூட வேலை செய்யணும். இப்போ கூட ஒரே ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கே ராஜா சொன்னார், பேராசிரியர் அன்பழகன் பட்டம் கொடுத்ததுக்காக ராஜா சொன்னார். நீங்கள் பார்த்தீங்க. அப்போ நீங்கள் யாரெல்லாம் வரலான்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பட்டம் உண்டு, பதவி உண்டு, வட்டம் உண்டு, கான்ட்ராக்ட் உண்டு, இதெல்லாம் உண்டு, எல்லா சகலம் அனுகிரகமும் உண்டு. யாரெல்லாம் இல்லைங்கன்னா நாங்கள் நடிகரை கூட்டியாந்து வச்சு நீங்கள் வெளியே போங்க அப்படின்றது நாங்கள் பேசுவோன்றது அது புரிதல். இப்போ யார் பேசிடுவா? இன்னொன்று யார் பேச முடியாது? பெரும்பாலும் திமுக உறுப்பினர்கள், அதாவது திமுக முக்கிய பொறுப்பாளர்கள், அமைச்சரோட பிள்ளைங்க பூரா அவங்களும் வந்து சனாதன அடிப்படையில் எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாவோ இருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 30-35 திமுகவோட முக்கிய உறுப்பினரோட மகன்களும் இருக்கிறாங்க. அப்போ அதை கேள்வி கேட்குற தார்மீக பொறுப்பு அவங்க இழக்கிறாங்க. இப்போ துரைமுருகன் ஐயாவோட பையன் வந்திருக்காருன்னு வச்சுங்க, அவர் எம்பியா இருக்காரு அப்படின்னா அவர் என்ன அரசியலில் செஞ்சுட்டார்? நீங்கள் எப்போ நம்ம பார்த்தோம்? எந்த போராட்டத்தில் எதில் கைதாகி போனார்? எந்த கட்சி பணியில் அவர் ஈடுபட்டார்? எந்த பொதுமக்கள் பிரச்சனை இருந்தால் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அவருக்கு எதன் அடிப்படையில்னா மகன் என்கிற அடிப்படையிலே கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் இதை கேள்வி கேட்க போனீங்கன்னா உன் பிள்ளைக்கு நீ இப்போ கொடுத்தனா இல்லையா? அதாவது உன்னோட குறுநில பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உன் பையனுக்கு ஆளுகை கொடுத்தனா இல்லையா? அப்படி மொத்தத்தினா கொடுத்துருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன கேட்குறீங்க? நீங்கள் குறுநில மன்னருக்கு இளவரசர் வச்சுக்கணும்னா நான் பெரும் மன்னனுக்கு எனக்கு என்னோட இளவரசர் பட்டம் சுட்ட உரிமை இல்லையான்ற கேள்வியும் அதோட சேர்ந்தே வந்துடுது. இன்னொன்று இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, ஒரு ஒன்றிய செயலாளர் பிள்ளை ஒன்றிய செயலாளராக இருப்பார், ஒரு போஸ்ட் ஓட்டர் பிள்ளை போஸ்ட் ஓட்டராகவே இருப்பார், ஒரு மினிஸ்டரோட பிள்ளை மினிஸ்டராகவே ஆவார். அப்படின்னா சனாதனம் முழுக்க இருக்கிற இடம் திமுகன்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அது போய் திமுக சனாதனத்தை ஒழிக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதுவே வந்து வாயால் சிரிக்கிற விஷயம் இல்லை, வேற வழியாக தான் நம்ம அதை சிரிக்கணும். அதனால அப்படி ஒன்று கிடையாது. சனாதனத்துக்கு துணை இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி இவர்கள் தான். அப்ப நம்ம ஆதரிக்கணுமா வேணாமன்ற கேள்வி வருது இல்லை? இந்துத்துவா எதிர்க்கலையேன்னு தான் நான் சொல்றேன், எந்த விதத்திலும் எதிர்க்கல. இப்போ இங்கே பட்டண பிரவேசம் நடந்தது. பட்டண பிரவேசம்ன்றது ஒரு சாமியாரை தோள் மேலே தூக்கி சுமக்கிறது. நாங்கள் தான் பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் மாமேதைகள் சொல்லிக்கொள்கிற திமுக அந்த இதுக்கும் ஆரம்பத்தில் தடை போட்டது. பிஜேபியிலேருந்து 2 சாமியார் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் வெளியில் தலையோட நடக்க முடியுமா, காலோட நடக்க முடியுமா, காலரோட நடக்க முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. கேட்டோன்னு அதுக்கு அனுமதித்தார்களா இல்லையா? இதுதானே இந்துத்துவா வளர்க்குறது. இது வேற என்ன பண்ணும்? இது எங்க பட்டண பிரவேசம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனப்ப கார் கண்டுபிடிக்கப்படல, பஸ்ஸு கண்டுபிடிக்கப்படல, வண்டி வாகனங்கள் கண்டுபிடிக்கல, குதிரையில் போயிருந்தாங்க, இல்லை முடியாதவங்க பல்லக்கில் தூக்கிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் தூரம் போனோம்னா குதிரை வண்டி ஆட்டத்தை கூட தாங்க மாட்டாங்க, அதனால் தலுக்கா அப்படியே தூக்கி போகிறதுக்கான ஏற்பாடு இருந்தது. இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்துச்சு. இருந்தாலும் நான் இன்னொருத்தன் தோல் மேலே தான் போவேன் அப்படின்னு சொல்லுவது சனாதனமா இல்லையா? அது இந்துத்துவோட பகுதியா இல்லையா? அதற்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க, அதை தடுத்து நிறுத்தணும். நீங்கள் எங்கே அப்புறம் இந்துத்துவம் ஒழிப்பீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜேபியோட இல்லாமல் இருந்தீங்களான்ற கேள்வியை கூட நான் தள்ளி வைக்கிறேன். இப்போ இருக்கிறீங்களா? பஸ்ஸுக்கு மடம் அமைத்தது யாரு? ஏங்க பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலே கூட பஸ்ஸுக்கு மடம் அமைக்கலைங்க, ஆனால் இவங்க அமைச்சாங்க. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்துத்துவ ஒழிப்பு பண்ணுவீங்க? ஒன்று வேணாம். இங்கே பிரியாணி திருவிழா நடந்தது, வேலூரில் பிரியாணி திருவிழா ஏற்பாடு பண்ணாங்க. தேதியெல்லாம் முடிவாயிடுச்சு. அங்கே மாட்டுக்கறி பிரியாணியும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாஜக தரப்புலேருந்து ஆட்சேபனை பண்ணப்படுது. இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்.
பிரியாணி திருவிழாவை தடை பண்ணாங்க. என்னன்னு கேட்டால் மழை பெய்யுது, இப்போ நடத்துகிற மக்களுக்கு இடையூறு ஆகிடும். இன்ன வரைக்கும் மழை விடலை. வேலூரில் மழை பேஞ்ச வண்ணமாக இருக்குது. ஒரு 300-400 சென்டிமீட்டருக்கு மேலே வந்துட்டுருக்கோம் இப்போ. ஏன் நீங்கள் இப்போ அப்போ நீங்களே சனாதனவாதி ஏங்க? வெக்கமாக இருக்க வேணாமா உங்களுக்கு? தான் மனைவி மச்சான் பிள்ளை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதிரி ஒழிப்பு யாகம், அது என்ன சத்ரு என்னமோ ஒரு யாகம்னு பண்ணுறாங்க, எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு யாகம் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படிங்க நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் இந்துத்துவ ஒழிப்பீங்கன்னு நாங்கள் உங்களை எங்கே நம்புறது? அதுக்கான வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். எங்கள் கட்சியில் 90 நீங்கள் வேலை தூக்குறேன்றீங்க. நீங்கள் நாங்கள் பண்பாட்டு அளவில் முருகன்றவர் மூதாதையருக்கு மூதாதையர். அவர் இந்த நிலப்பரப்பில் நிறைய வேலை செஞ்சார், ஆணிரை காத்தார், நிறைய பண்பாட்டு காரியங்கள் அதன் மூலமாக மீட்டெடுக்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் அவரை ஒரு சாமியாகவே நிறுவி ஒரு இது நடத்தி பாஜக எப்படி செயல் திட்டம் பண்ணுமோ அதே போல் முருகனை பற்றிய பாடத்திட்டத்தை நாங்கள் முருகன் என்கிற கடவுளை பற்றிய மூதாதையை பற்றி அல்ல, ஒரு பண்பாட்டு அடையாளத்தை பற்றி அல்ல, முருகன் என்கிற கடவுளை கொண்டு வந்து பாடத்திட்டம் இதை தானே RSS ராமரை வைக்குது, இது தானே கீதையை வைக்குது, அதை தானே பாஜக செய்யுது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நீங்கள் எந்த விதத்தில் திமுகவை நம்ம பாஜகவிலேருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும்? ஒன்று மட்டும் பண்ணுதுங்க, பாஜகவுக்கு இங்கே இந்துத்துவா பண்ணுறதுக்கோ சனாதனம் பண்ணுறதுக்கோ வேலை கிடையாது. நாங்கள் விடவே மாட்டோம், நாங்களே தான் பண்ணுவோம். அதை தான் திமுக பண்ணுது. ஒரு அப்படி ஒப்பீட்டு அளவில் நம்ம பார்த்தோம்னா பாஜக விட திமுக இந்துத்துவாவை நல்லா வளர்க்கும். அந்த விதத்தில் உள்ளூரை வந்து பாஜகவிற்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதனால தான் அப்பப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு சிறப்பாக செயல்படுது, உங்கள் அமைச்சர் நல்லா செயல்படுது, தமிழ் இந்தியாவிலே உங்கள் அமைச்சர்கள் நல்லா செயல்படுறதுலாம் நீங்கள் பார்க்கலாம் அங்கங்கே. அப்போ அது என்னன்னா இவங்களோட வியூவை அவங்க என்டாஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீப்பள்ளிகள் உட்பட மத்திய அரசோட அந்த கல்வி திட்டத்தை இவங்க ஏற்றுக்கிட்டு அதை பேரை மாற்றிக்கிட்டு தமிழ் பேர் வச்சுட்டு பண்ணுறாங்க. ஸ்ரீப்பள்ளி உட்பட நான் சொல்கிறேன், இல்லம் தேடி கல்வி உட்பட நான் சொல்கிறேன். இது யாரோட அஜெண்டா? RSS இந்துத்துவாவோட அஜெண்டா. அதை அப்படியே தான் செயல்படுத்துறீங்க. மிஞ்சி கேட்டேன்னா சொல்கிறீங்க எங்க அதில் உள்ள நல்லது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏங்க நீங்கள் ஒரு புது நல்லதை உங்களால் வடிவமைக்க முடியாதா? அது இது போல பல விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க. இப்போ இந்த திருப்பதி லட்டு விஷயம் இருக்குல்ல, இதுல திமுகவோட நிலைப்பாடு வாயை திறந்தாங்க மூடிட்டு இருந்தாங்களே. ஏன் நீங்க கருத்து சொல்லுதுன்னா, நீங்க தானே பயங்கரமான அறிவாளிகள் வச்ச மாமேதைகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. நம்ம லோக்கல்ல சொன்ன மாட்டோம் அல்ல இல்ல உங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. அப்படிதான் அது சொல்லணும். இன்னொரு வேற ஒரு லட்டுல வந்து இந்த இது கலப்படம் பண்ணிருக்காங்க, மாட்டு கொழுப்பு. ஏங்க கலப்படம் பண்ணிட்டாங்க, அது என்னங்கன்றது அதை தாண்டி அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, கான்ட்ராக்ட வாங்கினவர் தவறான பொருளை கொடுத்தாரு, தரக்குறைவான பொருளை கொடுத்துட்டாரு. இதுல வந்து இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்துல இருந்தவர் கிறிஸ்தவ முதலமைச்சர் ஒரே காரணத்திற்காக அதை அவருக்கு எதிராக திருப்புறாங்க. அதை நீங்க சொல்ற பகுத்தறிவுவாதிகள், நீங்க சொல்ற சமூக நீதி பாராட்டுகிறவர்கள், கிறிஸ்தவ ஓட்டுகளை ஓசியில வாங்கிக்கிற ஆட்கள் நீங்க அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? மாற நாங்க கேட்டோம். நாம் தமிழர் அந்த பாயிண்ட்ல கேள்வி கேட்டது. ஏன் திமுக மூடின்னு இருக்குது? எல்லா தூரத்தையும் ஏன் மூடிட்டு பேச சொல்லுங்க. அதான் சொல்றேன். இது வந்து பாஜகவுக்கு அதை பத்தி பேசணும்னா இந்துத்துவாவுக்கு எதிரான கோட்பாடுன்னு நினைக்கிறாங்க, பாஜகவுக்கு எதிரான கோட்பாடு நினைக்கிறாங்க. அதனால ஏன்னா பாஜக அதை நோக்கி குரல் கொடுக்குது. இதை கொடுத்துணும்ல. திராவிடர் கழகத்தினர் எங்க போனாங்க? நான் பார்க்கல ஒரு அறிக்கை. ஒருவேளை நீங்க பாத்தீங்களோ இல்லையோ, இதெல்லாம் உங்க கேட்கணும்ல. மற்றதுக்கெல்லாம் சில கொழுப்பு தான், கொழுப்பு எல்லா கொழுப்பும் ஒண்ணுதான். மாட்டு கொழுப்புன்னா பசு நெய்னா வழக்கமா பேசுவாங்கல்ல, அது கூட பேசல. நியாயமா பேசணும். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பசு நெய் எங்க இருந்து வருது? ரத்தத்திலேருந்து நேரடியா பால் வருது. பாலை வந்து ப்ராசஸ் பண்ணி இப்போ தயிர் வெண்ணெய் அப்படி அடுத்தடுத்த கொண்டு போகும்போது நெய் வருது. அது மட்டும் எங்க இந்த வானத்திலிருந்து குச்சி வந்ததா? நாங்க இன்னொரு பார்வை கூட வைக்கிறோம். அப்ப நீங்க பசுக்களை அவமானப்படுத்துறீங்களா? நீங்க தானே பசுக்களை வந்து இதுவா கும்பிடணும்னு சொல்றீங்க. அப்ப பசு கொழுப்பு அவமானப்படுத்துறீங்கன்னா பசுவை நீங்க அவமானப்படுத்துறது தானே அர்த்தம். இப்ப இந்த பார்வையில் இதெல்லாம் நீங்க தானே பேசுவீங்க. நீங்க தான் மாடு புனிதமானது, மாட்டுல இருந்து வர கொழுப்பு எப்படி மாட்டுல வர பால் மட்டும் எப்படி புனிதமானதா இருக்கும்? அப்படின்னா ஒண்ணு இது இல்லைன்னா அது இல்லைன்னு ஆகணும். அதுல இருந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த திராவிட கழக தோழர்கள் பேசியிருந்தாங்க. இப்போ ஒருத்தர் சத்தம் காணும். ஏன் நான் அது ஏன் சொன்னா, அவர்கள் பாஜகவிற்கு கட்டுப்பட்டவர்கள். திமுக பாஜக ஒண்ணு கட்டுப்பட்டவர்கள். போட்டி நீங்க நிறைய பண்ணிடுறீங்களா, நாங்க நிறைய பண்ணிடுறோமா சனாதனம் பற்றியோ அல்லது இந்துத்துவா பற்றியோ? அந்த போட்டியில திமுக வேகமா இறங்கியிருக்கு. இதை தெரியாம வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. அது வந்து அவர்களுடைய அறியாமையை காட்டுதுன்னு தான் நான் பார்க்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில நோய்க்கு சில அறிகுறி சொல்லுவாங்கல்ல, அது போல அங்க வந்து இந்த சனாதன நோய் பிடித்திருக்குதுன்றதுக்கான அறிகுறிகள் இவையெல்லாம். இந்த நோய் இருக்குதுமா நமக்கு அது ஒட்டுவார் ஒட்டி வேற அது ஒட்டிக்கும்.
அதனால் அதை வந்து நகர்ந்து வர வேண்டியது அவர் பொறுப்பு. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். சரியா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி விவகாரத்துக்குள்ளே வரலாம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது தாக்குதல் நடக்கிறப்பெல்லாம் வந்துட்டு கடந்து போகணுன்ற மாதிரி எல்லா விமர்சனத்தையும் நீங்கள் வந்து கடந்து போகணுன்ற ஒரு போக்குக்குள்ளார அது ஒரு கொள்கை முடிவாக வச்சுட்டு இருக்கிறீங்களான்ற கேள்வி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னாக்கா, ஒரு யூடியூபர் வந்துட்டு ரொம்ப அநாகரிகமாக இந்த கட்சி தலைமை மீது கொச்சைப்படுத்துகிற விதமான ஒரு பேட்டி எடுத்து முடித்து வெளியே கொண்டுட்டு வராரு. ஒரு சிறுவரை வைத்தது விவாதிக்கக்கூடிய நபர்களை வச்சு விவாதி எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல, வச்சு பேருக்கு அவரை வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டு சொல்லி முடிக்கிறாரு. அதில் முதல் குற்றச்சாட்டு வந்து தமிழ் வழி பள்ளி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற உங்கள் கட்சி தலைவர் வந்துட்டு அமெரிக்கன் ஸ்கூலில் 25 லட்ச ரூபா வருஷத்துக்கு, மாதம் 2 பேருக்கும் 50 லட்சம், யார் அப்போ மட்டும் பணம், ஊரடிச்சி பணம் தானே ரொம்ப கொச்சையாக தான் பேசி பண்ணுறாரு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு? ரொம்ப மாட்டீங்களா? இல்லை, அதாவது அண்ணன் சீமானை பற்றி விமர்சிப்பதை பற்றி பேசுவது, அதை எதிர்த்து பேசுவது வேறு அது வேறு ஒரு பார்வை. நிறைய பேர் பேசுகிறாங்க, நக்கரை நாய் செக்கறியாது சிவலிங்கம் அறியாதுன்னு வாங்க. அதுக்கு எண்ணெயை நக்கணும், செக்கில் இருந்தாலும் நக்கும், சிவலிங்கத்தில் இருந்தாலும் இருக்கும். அப்படி சில நாய்கள் நக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம அதை பற்றி பேசுகிறோம். என்னோட கவலை என்ன இருக்குன்னா, அது செக்கையோ சிவலிங்கத்தையோ நக்கி விட்டு போகிறதுல எனக்கு சிக்கல் இல்லை, ஒரு குழந்தைய கடிக்குது இல்லை, அது எனக்கு அங்கே தான் வலிக்குது. ஏன்னா இப்போ என்னை பற்றி ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்னால் அந்த குற்றச்சாட்டு எவ்வளோ மோசமான குற்றச்சாட்டு சொல்லட்டும், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். என்னோடய குழந்தைய பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். என் குழந்தைகிட்டேயே அந்த ஒரு குற்றச்சாட்டை பேசுனா, ஒரு இது தவறாக பேசுனா, அந்த குழந்தை சோர்ந்து போக முடியாது. அந்த குழந்தை நீங்கள் அந்த பேசுகிற அந்த யூடியூபருக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல, எனக்கு நீங்கள் ஏன் பேரை தவிர்த்தீங்கன்னு தெரியல. எனக்கு அவர் பேரை சொல்றது கூச்சம்னு நினைக்கிறேன். அது பேரெல்லாம் தவிக்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அதுதான் சொல்கிறேன். ஏன்னா முக்தாரை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து டங் பீட்டல்னு ஒன்று இருக்குது. டங் பீட்டல்னா நம்ம வந்து பீவண்டுன்னு சொல்லுவோம் இங்கெல்லாம். அவரை வந்து மலமுருட்டி முக்தாருன்னு நான் பார்க்குறேன். மலந்தின்னி முக்தாருன்னு கூட சொல்லலாம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். பொதுவாக கிராமத்துல சாணி உருட்டிட்டு போவோம். சாணிலாம் கிடையாதுங்க. சாணினா கொஞ்சம் நாகரிகமா மனித கழிவை உருட்டிட்டு தான் போவோம். நீங்க அதுக்கு எவ்வளோ நல்ல பொருள் இருந்தாலும் அதெல்லாம் எடுக்காது. அது வந்து அந்த டங்கை தான் உருட்டிட்டு தின்னும், மலத்தை தான் உருட்டிட்டு தின்னும், அதை தான் உருட்டிக்கிட்டே போகும். நீங்க முக்தாரோட வீடியோக்களை பாருங்க, ஏதாவது ஒரு வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாசிட்டிவா நல்லதா நேர்மையா ஒரு வீடியோ எடுத்திருக்காரா பாருங்க, ஒரு காணொலி எடுத்திருக்காரா நீங்க பாருங்க. யாரை வேணா இருக்கட்டும், அவரு நீங்க ஒரு ஒரு ஆபாச படம், கவர்ச்சி படம் நடிகை ஒருத்தர் எடுக்கிறாரு, உங்களுக்கு அதில் ஈடுபாடுன்னா அதை எடுங்க. அவங்கள கூட்டு வந்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போனீங்க, யாருக்கு இது ஏங்க இந்த காணொலினால, இந்த இன்டர்வியூ நேர்காணல்னால யாருக்கு என்ன விளைய போகுது, சமூகத்துக்கு என்ன விளைய போகுது? அந்த பெண்மணியும் கூட்டு அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு நெருக்கடியில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 15 வயசுல வேற வழி தெரிலங்க, என் குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரிலங்க, எனக்கு அதுதான் வழின்னு தெரிஞ்சிச்சு, அது நான் ரொம்ப தூரம் அதை கடந்து வந்துட்டு சொல்கிறாங்க. அதில் நான் விழுந்துட்ட பிறகுதான் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா இறந்து 16 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா நடிகையாக வராங்க, 16 வயதாக வரும்போது அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு இவங்க வேறு சான்சஸ் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கேட்குறாங்க, யாரும் ஒத்துக்கல, இவங்க வேணான்றாங்க, சிலதெல்லாம் சரியில்லைன்னு. அப்போ ஒரு ஸ்டேஜில் இவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக நடிங்கிறாங்க, அவங்க அம்மா வற்புறுத்துறாங்க. இப்படியே குடும்பத்தில் என்னதான் நம்ம தின்றதுன்ற கேட்குறாங்க, சாப்பாடு தானே தின்ன முடியும், அதுக்கு வழி இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நடிகை அந்த படத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அவர்களை கொஞ்சம் ஆபாசமாக நடிக்க வச்சுட்டு அரை நிர்வாண வீடியோக்களை சேர்த்து அந்த படம் வெளிவருது. அன்னையிலேருந்து அவங்க அந்த நடிகை, அவர்களை நான் இப்போ அந்த பேரை சொல்ல நான் முழுக்க விருப்பமில்லை. அவர் எவ்வளோ இதுவாக நடிச்சிருந்தாலும் அவர் ஒரு சகோதரி தான். அவரை நம்ம வந்து வணங்க, அவர்களை பாதுகாக்க நாமளும் கடமைப்பட்டவர்கள். இல்லை அது இருக்கட்டும், அந்த விவகாரம் நமக்கு ஏன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவர்களை கூப்பிட்டு இவர் அவமானப்படுத்துற. நான் கேட்குறேன்னா, நீ நடிச்சவங்க சொல்றல, ஏன் ஒருத்தி ஏன் நடிக்கிறாங்க, ஒரு பெண் ஏன் நடிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க என்னைக்குன்னா அதை பேசியிருக்கீங்களா? நீங்க ஒருவேளை கோடிக்கணக்கான ஆண்களை பத்தி பேசியிருந்தீங்கன்னா
இந்த ஒரு பெண்ணை வந்து நீங்கள் பேச வேண்டிய தேவை வராது. அதை வாங்குவதற்கான ஆட்கள் இருக்கிறது, அந்த பண்டம் விற்கப்படுகிறது. உண்மையிலேயே ஏன் நீங்கள் இப்படிலாம் பார்க்குறீங்கன்னு பார்க்குறவங்க மனசாட்சியை கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் மலந்தின்னு நான் சொல்ல மாட்டேன், மலமுருட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பெண்ணை கூப்பிட்டு அதன் மூலமாக இன்னும் இந்த ஆபாசத்தை கிளறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இதில் அந்த குழந்தைய கூப்பிட்டு, ஸ்டாலின் பாரதியை கூப்பிட்டு, நீங்கள் அவர் அதை பண்ணார் தெரியுமா, இதை பண்ணார் தெரியுமான்னு நீங்கள் பேசுகிறீங்க. அதை பண்ணால் அவர் அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் 15 வயசு குழந்தை, அது குழந்தை தானே. நீங்கள் போக்சோ ஆக்ட் படியும் குழந்தை, மற்ற விஷயத்துல ஒரு 15 வயசு குழந்தை இனிமேல் தான் வாழ்க்கைக்குள்ள நுழையிற குழந்தை. உங்களுக்கு அவ்வளோ வக்கரம் இருக்குன்னா மற்றவங்களை கூப்பிட்டு கடிக்கிறீங்களே, அதை கடிங்களை யார் வேணும்னா குழந்தைகளை நீங்கள் அதை செய்ய தகுமா? சட்டப்படியான நடவடிக்கையை நான் எடுக்கணும்னா எடுக்கலாம், அதில் எடுக்க முடியாத சூழ்நிலை. அதை நோக்கி நகர்த்தனா என்னன்னா, இந்த மலமுருட்டியோட முகத்திரை வெளியே தெரியணும்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன ஒரு ஊடகத்துக்கு கூப்பிடுறீங்க, ஒரு விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க, அல்லது ஒரு நேர்காணலுக்கு கூப்பிடுறீங்க. நீங்கள் ஒரு கருத்து வைக்கிறீங்க, நான் ஒரு கருத்து வைக்கிறேன். உங்கள் கருத்தை நான் மறுத்து சொல்லுவேன், என் கருத்து நீங்கள் சொல்கிறது தவறு நிறுவத்துக்கு நீங்கள் இதுதான் ஒரு விவாதம். ஆனால் இவரே மாற்றிக்கிட்டு, இவரே வச்சுக்கிட்டு, இவரே மொத்த விஷயங்களும் இவரே பேசுகிறாரு. அந்த குழந்தைகிட்ட இவர் அதை தான் கேட்குறாரா? அந்த குழந்தை இது 2 பதில் தான் வரணும், அது கூட அது சொல்லுதான் தெரியல. அது இந்த தொடர்புடைய கேள்விக்கு தான் இப்போ நான் இப்படி கேட்கிற மாதிரிங்க. உங்ககிட்ட நாங்கள் விவாதத்துக்கு வர தயார். 2 கேமரா வச்சுப்போம். ஒன்று நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணி போடுங்க, இன்னொன்று நான் போடுறேன். இப்போ நான் உங்கள் இதுக்கு வரேன், உங்கள் நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபுல் காப்பி கொடுங்க, எனக்கு கேட்க உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா என் தொடர்பானது. நீங்கள் என்னைக்குன்னா செஞ்சுருக்கீங்களா அந்த வேலையை? அடுத்தவங்களை என்னைக்குன்னு அனுபவிச்சிருக்கீங்களா? இவர் தான் உலகத்திலே மாமேத அறிவு கொழுந்து மாதிரி பேசுவார். மொத்தத்தில் அவர் வந்து ஒரு மனநிலை வந்து சரியாக பாதிக்கப்பட்டவர் தான் நினைக்கிறேன். இஸ் an eccentric சைக்கோ. அவருக்கு என்ன சைக்கோவுக்கு எப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? 2 போலீஸ். அதனால தான் கடிச்சிடாம இருக்க கொடுத்துருப்பாங்க. கடிச்சிடாம நான் என்ன கேட்குறேன்னா, நீ பெரிய வீரன் சூரன் சொல்லிக்கிறீல்ல, நாங்கள் இப்போ தமிழ் சொல்லிட்டு தமிழ் பாடசாலையில் படிக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படியே வச்சுப்போம் நம்ம. நீங்கள் அவர் சொல்கிற வாதத்துக்காக வச்சுப்போம். திமுகவில் இருக்கிற எத்தனை பிள்ளைங்க உதயநிதி ஸ்டாலின் தமிழ் மீடியத்தில் படித்தாரா? தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போடுங்கள், நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன்னு சொன்னார். நீங்கள் தானே அந்த முத்தமிழ் அறிஞர் அவர் தானே சொல்லிக்கிறீங்க. அவர் பிள்ளைங்க என்ன படிச்சது? ஸ்டாலினே படிக்கல தமிழில், ஸ்டாலினே படிக்கல, உதயநிதி படிக்கல. அவங்க பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தமிழில் பேச முடியாது. தமிழில் பேசுன நீ வீரன் சூரன் நேர்மையாளன்னு நீங்கள் பேசுங்க. ஏன் திமுக சார்ந்த ஒருத்தர் கூட ஒரு நேர்காணல் பண்ண மாட்டேன்றாரு? எனக்கு புரியவே இல்லை. ஏன் பண்ணுறதே இல்லையே? திமுக எதிர்நிலைப்பாடு அவர் எடுத்திருக்காருன்னா அவர் திமுகவோட ஜால்ரா அப்படியே சொல்லிக்கிட்டோம், ஊடகவியலாளர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்து நான் சீமான் அவர்களுடைய குழந்தைகளை பற்றி வரேன். அதை குழந்தைகளை பற்றி பொதுவாக பேசக்கூடாது. ஆனால் அந்த குப்பை தொட்டிக்கு தெரியணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். ஏன் நான் பேசுறேன்? எந்த குப்பை தொட்டி? அது அந்த முக்தார் என்னும் குப்பை தொட்டி சொல்றீங்க. முக்தார் என்னும் இஸ் a dustbin. இல்ல அது மாதிரி சொல்ற தவறு இல்ல, தவறுதான் சொல்றாரு. இல்ல குப்பை தொட்டி தாங்க அவரு. ஏங்க இன்றைக்கு சமூக பிரச்சனைகளை பேசுகிற பத்திரிகைகளும் பத்திரிகை தான். மஞ்சள் பத்திரிகை இருக்குல்ல, ஆபாஸ் அது போடுறது, அதுவும் பத்திரிகைன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது 2 ஒன்றாகாதுங்க. சாணி சட்டிக்கும் சருவு சட்டிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அது நீங்கள் ஒன்றும் ஆகாது. இப்போது அதாவது எவ்வளோ ஹை பெடலில் நீங்கள் சீமான் வைக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. 2 பிள்ளைகள், ஒன்று அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் தன் பிள்ளை என்று சொல்லுகிற பிள்ளை தன் பிள்ளை கிடையாது, தன் சொந்த மகன் கிடையாது, தன் மனைவியோட மனைவியோட மூத்தவன் சொல்கிறது. அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருந்தன்மையான மனசு வேணும். ஒரே வழியில் நான் இப்போ அதை சொல்கிறேனே தவிர என்றைக்காவது அந்த மனிதன் இது மாதிரி சொல்லி கேட்டிருக்கீங்களா? மூத்தவன் இளையவன், தன் மகனை இளையவனும் தன்னோட மனைவியோட அக்கா மகனை மூத்தவன் சொல்கிறது எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான. இன்னைக்கு இல்லை, பல காலமாக சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது. அவர் எல்லாம் 2 மகன்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை வேணும் அதுக்கு. அப்படி சொல்லுவதற்கு எவ்வளோ பெரிய ஆளுமையும் எவ்வளோ பெரிய நெகிழ்வான மனசும் வேணும். ஆமாம், அமெரிக்கன் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார். எதுக்காக படிக்கிறார்? அவங்க தகப்பனார் அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த பிள்ளையை இங்கே அண்ணன் வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தை அந்த அப்பாவோட போகணும்ல, அதற்கான தொகைகளை அந்த குடும்பத்தில் செலவு பண்ணாங்க. நான் சீமான் அண்ணனோ அல்லது வந்து கட்சியிலிருந்தோ செலவு பண்ணல. அந்த அவர் அதான் கேட்கறாரு, யார் அப்பா விட்டு காசு, அவங்க ஊர்ல இருந்து வர காசு எல்லாம் வசூல் பண்ணி படிக்க வைக்கிறாருன்னு அவரே பேச. அவங்க அப்பா விட்டு காசுரா மலந்தின்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். நீ சோறு தின்றவனா தான் அந்த கேள்வி நீ கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா குறைஞ்சபட்சம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கணும். அந்த மூத்த பையன் சொல்லக்கூடிய பையனுக்கு அவங்க வீட்டிலேருந்து, அவங்க பெற்றோர் வீட்டிலேருந்து பணம் செலவு பண்ணுறாங்க. அந்த அம்மையார் இல்லை, இறந்து போயிட்டாங்க தெரியும். அவர் வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் முதல்ல
ஒரு சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா கிடைக்காது, டுவல் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா இடமே சீட்டே கிடைக்காது. அவர் அமெரிக்கர், அவங்க தகப்பனர் அமெரிக்கன் சிட்டிசன் வச்சிருக்கிறதுனால தான் அந்த சீட்டே கிடைக்குது. அதன் அடிப்படையில் தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. இந்த பொறுக்கி திண்ணி இந்த மாதிரி பேசுது, தகவல் தெரியாம பேசுறது, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்காதாங்க. ஒண்ணு விசாரிக்காம பேசுது, இல்ல வன்மத்தில் எல்லாரும் கிடைக்காதுங்க, எல்லாரும் கிடைக்காது. ஏன் அந்த இன்ஸ்டியூட்னா அவர் வந்து நாளைக்கு அமெரிக்கா அழைத்து செல்லும் போது அது வசதியா இருக்கணும். இந்த குழந்தை போய் அங்க சேருது, செட்டில் ஆகுது, ஏதோ ஒரு காரணம் அங்கதான் போய் இருக்க வேண்டியதுன்னா அந்த சூழ்நிலைக்கு அது பொருந்தணும். அப்ப அந்த கலாச்சார தொடர்போடு இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டிய தேவை அவர் செய்யறாரு, அண்ணனுக்கு கூட இல்ல, அது அவர் செய்யறாரு, அவர் பண்ணுறாரு. அவங்க பெற்றோர் தரப்புல இருந்து பணம் அதுக்கான கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவர் காளிமுத்துவோட ஐயாவோட பிள்ளைகள்னு தெரியும், மூத்த பொண்ணோட அவங்க பேரன். ஐயா காளிமுத்துக்கு இல்லாத சால்வன்சியா, அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத வருமானமா, அவருக்கு இது பெரிய விஷயமா? ஆனா இவர் தன் மகன் கிளைம் பண்ணிக்கிறதுனாலே இவர் அவர் என்ன சொல்றாரு, பிச்சை எடுத்து தான், ஆமா என் தலைவன் சத்தியமா சாட்சியா சொல்றேன், நான் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறேன், வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்றாரு. அடுத்தது 25 லட்ச ரூபான்னு இவர் அந்த 25 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறதா பேசுறாரு. அப்ப பார்க்கிறவங்களுக்கு இப்படி ஒரு தோற்றம் வரணும். அப்போ அடிப்படையில இந்த ஆளுக்கு நல்லதே கிடைச்சா கூட இது நல்லது, இது உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஊடகவியலாளராக தான் என்ன பேசணும், எப்படி வந்து 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்குறாரோ, எப்படி வந்து பொது தொகுதியில ஆதிக்குடிகளை நிறுத்துறாரோ, எப்படி அது ரெவல்யூஷனோ, அதே போல இன்னொரு பிள்ளையை தன் பிள்ளை என்று எவ்வளவு பெருமையா சொல்றாரு. டிஹாசிங் எவ்ரிதிங், மற்ற எல்லாவற்றையும் கழித்து விட்டு பார்த்தால் சீமான் என்கிற ஒரு மனிதன் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரன் பேசணுமா இல்லையா? நல்ல மான உள்ளவன், கருணை உள்ளவன், அறிவு உள்ளவன், நேர்மை உள்ளவன், அதை தான் பேசுவான். நீ பொறுக்கி மாதிரி பேசுறேன்னா அப்போ உன் மனசுல எவ்வளவு குப்பை இருக்கு. அப்ப அதனால தான் நான் சொல்றேன், முக்தார் ஒரு மலமுருட்டி. அவரால் என்னைக்கும் நல்ல பூவை நுகரவே முடியாது. அவரால் நல்ல விஷயங்களை சுவாசிக்கவும். இதே போல காலம் பூரா மலத்தை உருட்டினே தெரிய வேண்டியதான். இனிமேல் அவர் மலம் உருட்டி முக்தார் என அழைக்க கடவாராக நான் கேட்டுக்கிறேன். சரி, இவர் பையனும் அங்க படிக்கிறாருல்ல, 2வது பிள்ளை வந்து அங்க படிக்கல. அவர் தவறான தகவல் சொல்றாரு. அவர் அண்ணன் வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு அந்த மழலையர் பள்ளின்னு அங்கதான் படிக்கிறார். அவர் சொல்ற 2 தகவலுமே அடிப்படையில் தவறானது. நான் சரி உன் படியே நான் வச்சுக்கிறேன் ராஜா, நீ அப்படியே சொன்னேன்னு வச்சுப்போம். இவங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க? இன்பநிதி யாரோட ஒரு வெளிநாட்டுல ஒரு இதுல இருந்தாரு, தவறான காட்சி வெளியில வந்தது, அதை கேட்டாங்க. உதயநிதி என்ன சொன்னாரு, அது பர்சனல் தலையிடாதுன்னு சொன்னாரு. நாம அதை மதிச்சோமா இல்லையா? இன்னி வரைக்கும் நம்ம பேசல. உண்மையிலேயே விடுதலை பிள்ளைகள், ஏன் நீங்களும் நானும் கூட இளைய பருவங்களை, முக்தாரை கூட அப்படிதான் கடந்து வந்திருப்பாரு. அது வந்து ஒரு மனித வளர்ச்சியில, பரிணாம வளர்ச்சியில ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும்போது எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஏன் எறும்புல ஆரம்பிச்சு யானை வரைக்குமே நடக்கிற நிகழ்கிற ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சு. அதை நீங்க எப்படி கொச்சைப்படுத்தி பேச முடியுன்றது கூட நம்ம நேர்மையாளர்கள் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த குழந்தையோட இன்னமும் உதயநிதி மகனையும் நான் அப்படிதான் பார்க்கிறேன், குழந்தையா தான் பார்க்கிறேன், சின்ன பிள்ளையா தான் பார்க்கிறேன், விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு பையன் அப்படி நாங்க பார்க்கிறோம். ஆனா நீங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு எப்படி நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கிறீங்கன்னா, நீங்க எவ்வளவு மனசாட்சி இல்லாத ஆளா இருப்ப. நீ பணத்துக்காக எதை தின்ன மாட்டேன்னு நான் கேட்கிறேன். முக்தாரை கேட்கிறேன். முக்தாருக்கு ஒரு 30,000 சம்பளம் இருக்குமா, 40,000 இருக்குமா, சத்தியம் டிவில 50,000 இருக்குமா? 50,000 ரூபாய்க்கு என்ன வாழ்க்கையை சென்னைக்குள்ள நீங்க நடத்த முடியும்? ஒரு வீட்டோட சாதாரண வீடாக இருந்ததுன்னா ஒரு 12,000 15,000, கொஞ்சம் நல்ல வீடாக இருந்தால் 25,000 இருக்கும். 25,000 ரூபாய் வாடகைக்கே போச்சுன்னா அவருக்கு பிள்ளைகள் இருக்கும், அவருக்கு மனைவி இருக்கும், அவருக்கு சாப்பாடு இருக்கும், அவருக்கு காரு போக்குவரத்து இருக்கும். இந்த காசெல்லாம் வந்து எங்கேருந்து இவர் தின்றாரு? இவர் எங்கேருந்து வாங்கினார் இந்த காசை? நான் சொல்லட்டுமா எங்கேருந்து வாங்கினாரு? ஏற்கனவே ஒரு வீடியோ வந்துச்சு, வாங்கி பாக்கெட்டில் விடுற மாதிரி ஒன்று. அப்போ இதை ஒரு குழப்ப பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் திட்டணுமோ அவங்கெல்லாம் கட்டிங்ஸ் கொடுத்தானே. இது பேர் எப்படி ஊடக அறமாகும்? இது எப்படி ஊடகம்? நான் ஈவன் அது காசு வாங்கிட்டு சில பேர் அஜெண்டா பேஸ்டு கூட சில ஊடகவியலாளர்களை நம்ம பார்க்குறோம், இந்த வெளியில நம்ம பார்க்குறோம். ஆனால் வாங்கினா கூட எந்த எல்லைக்கு உட்பட்டு, எந்த நாகரிகத்துக்கு உட்பட்டு அதுதான் பேசணுமோ அதை தான் பேசுவாங்க. ஆனால் காசு கொடுத்தா எதை வேணா நான் தின்னுவேன்னு கிளம்புனா அது என்னங்க மனித பண்பு? அது மனிதன்லேயே சேர்த்து. அதெல்லாம் அவர் வந்து அவர் குரூர மனப்பான்மை கொண்ட ஒரு 2 காலையில் நடக்கிற ஒரு மிருகம் தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அவர் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அவர் நான் சொன்ன மாதிரி பீட்டில் டங்க் தான் அவர் டங் பீட்டில் தான் அவர் வேறு தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு நேரம் நீங்கள் நம்ம பார்க்குறீங்க, நீங்களும் பார்ப்பீங்க, நீங்கள் ஊடகம் ரொம்ப நாளாக இருக்கீங்க, பத்திரிகை சொல்லுவீங்க, எத்தனை செய்தி போட்டிருப்பீங்க, ஒரு தொகுப்பில் நையாண்டி பண்ணுவீங்க. திமுக செய்த சில நல்லதே கூட சில வீடியோக்கள்ல நீங்க பேசுவீங்க, இந்த மூவ் கரெக்ட், இது வந்து அரசு சரியா பண்ணிருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கிறேன்.
இத்தனைக்கும் நமக்கு ஒரு ஊடகவியலாளர் அடிப்படை கடமை ஆளுங்கட்சியை விமர்சித்து கொண்டே இருக்கணும். நல்லது சொல்றோமோ இல்லையோ அது கூட முக்கியம் இல்ல. தமிழ் தேசிய தளத்துல இருந்துகிட்டு இருக்கிறப்பவே வெற்றி பெறப்போவது திமுக தான். அதுக்கு தான் இத்தனை தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சர்வேவே நான் சொல்றேன். அது ஊடக நேர்மை. அதான் நீங்க அப்படி முக்தார் வெளியிட்ட ஒரே ஒரு இது நீங்க சொல்லுங்க, ஒரு காணொலி நீங்க சொல்லுங்க. அப்ப அடிப்படையில் அந்த மனச்சரி நான் என்ன சொல்றேன், நீ ஒண்ணு நீ எந்த இன்டர்வியூ வேணா எடுத்துக்கோ. ஐயா தமிழரசன் அந்த தமிழரசன் அந்த வீடியோ கூட எடுத்துங்க. ஏன் எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்க, நாங்க வரோம், நாங்க ஒரு கேமரா கொண்டு வரோம், பார்த்துக்கலாம். நீங்க இனிமேல் சொல்லுங்க, எங்க ஆட்களை கூப்பிடுங்க, நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க. நீங்க எடிட் பண்றதை வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் இங்க சாதாரணமா பேசும்போது இயல்பா சிரிச்சிட்டு இருந்ததை கூட நீங்க அண்ணன் சீமான் அவர்களை திட்டும் போது நான் சிரிச்சு இந்த மாதிரி காட்ட முடியும், எடிட்டிங்ல அதை காட்ட முடியும். அதைத்தானே செஞ்சிருக்கீங்க. ஒரு குழந்தை கிட்ட உங்களோட காட்டுறீங்களா உங்க வீரத்தை? அந்த தம்பி கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன பேசவே ஒன்றுக்கு நான் பதில் சொல்றேன், என்னை மீறி பதில் சொல்றப்ப என்னை பேச விடலை. இப்போ கருணாநிதி மட்டும் என்னத்தை செய்தார், என்னத்தை பண்ணார் நான் கேட்க வரும்போது அவருக்கு எப்படி வந்தது இந்த சொத்துலாம் வரப்ப நீங்க கருணாநிதி அங்கேயே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறத போட்டு அங்கதானே நிக்கணும். அவர் தானேங்க மொத்த ஊழலுக்கும் ஊற்றுக்கணும் அவர் தானே. இப்போ முக்தார் இதை கேட்கட்டோன்றேன். ஏங்க ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாத, திருட்டு ட்ரெயின் சொல்லக்கூடாது, டிக்கெட்டே எடுக்காம ரயில் வண்டியில பயணம் செஞ்சு வந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்குது அந்த குடும்பத்திற்குன்னா எல்லாம் மூட்டை தூக்கி செக்கு இழுத்து செருப்பு தச்சு சம்பாதிச்சாங்களா? எப்போ இந்த காலத்துலேருந்து இவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது? இவங்க எம்எல்ஏ ஆன பிறகு, இவங்க மந்திரிங்க ஆன பிறகு, இவங்க முதலமைச்சர் ஆன, இவங்க வந்த பிறகு, இவங்களா ஒரு கம்பெனிகளை உண்டு பண்ணாரு. அதில் அந்த கலாநிதி மாறனோட பங்கு அது இன்னும் அளப்பரியது. பல நிறுவனங்களை இண்டஸ்ட்ரிகளை கைப்பற்றி கொண்டாந்து கொடுத்து அதன் மூலமாக வருமானங்களுக்கு உங்களுக்கு எப்படிங்க வந்தது? இந்த சன் குழுமம் எப்படி வந்தது? இந்த ரெட் ஜெயண்ட் எப்படி வந்தது? நீங்க காட்டுங்க. குடும்பம் பள்ளிக்கூடம் இருக்குது இல்லை, எங்க வேலைச்சேரியில் இருக்குது இல்லை, அது வந்து தமிழே கிடையாது. அதில் தமிழ்ல நீங்க பேசுறதுக்கு முதலிடம் ஆங்கிலம் இதுதான் இருக்குது. தமிழ்ல பேசினா உங்களுக்கு தண்டனை. அதை பேசணும். நீ நேர்மையாளர் இருந்தா பேசணும். அது என்னங்க, அது ஒரு பக்கமா தான் உங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷன் வாங்க. குறிப்பிட்ட நமக்கு தேவையில்லாத காரணத்தை மறந்து போறது, நமக்கு எதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதோ அது நம்மளே வாலண்டரியா மறந்து போகுது. செலக்டிவ் அம்னிஷியான்னு ஒரு இது வரும். அதுபோல அவருக்கு வருதுன்னா இப்போ என்ன, அவர் ஊடகவியலாளர் அவர் மொத்தத்தில் இதுதாங்க அவர் அடிப்படையில். சரி, இது அவதூறுன்னு தெரியுது. இந்த அவதூறு எப்படி எதிர்கொள்ளணும்னு சட்ட ரீதியாக ஒன்று செய்து இல்லை, நம்ம நடவடிக்கை எடுக்கணும். நம்ம என்ன பொது வெளியில் நம்ம அதை பார்க்குறோம்னா அந்த குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு. அதனால தான் இவங்க பேச முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. இல்லை நீங்கள் இந்த தமிழ் சார்ந்த குற்றச்சாட்டுகள் சொல்லுங்க, இல்லை பள்ளிக்கூடத்தில் சார்ந்த அந்த பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிற குற்றச்சாட்டு சொல்றாரு. சீமான் மேல மொத்தமே டேமேஜ் பண்றாரு, கட்சி தலைமை அது எல்லாமே டேமேஜ் பண்றது. எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரேன். இல்லைங்க, இப்போ நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வந்து இல்லை. இவர் ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த பத்திரிகையாளர், இந்த ஊடகவியலாளர். அப்படிக்கப்ப அவர் முக்தார் அவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை வந்து கவனிக்கப்படக்கூடியதா இருக்குது எல்லாராலையும். இது வந்து உண்மை அப்படின்றது போகல பதில் சரியா. இப்ப நம்ம ஊடகம் நாய் கடிக்குது கொலைக்குது நம்ம கொலைக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவாங்க. இப்ப சமீபமா ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தேன், செருப்பு கடிக்குதுன்னு திருப்பி கடிக்க முடியுமா? நாய் கடிச்சா கூட நீங்க திருப்பி கடிச்சலாம், நாய் மனுஷன் கூட அப்படி வச்சுக்கலாம். செருப்பு நீங்க காலில் போடுறது செருப்பு உங்களை கடிக்குதுன்றதுக்காக நீங்க செருப்பை திருப்பி கடிக்க முடியுமா? அது போல சில ஈனப்பிறவிகளை பற்றி நம்ம பேசாம ஏன்னா இன்னொன்னு தெரியுங்களா, நீங்க அதற்கு கவனம் செலுத்துனீங்கன்னா இதை போலவே நம்ம கவனத்தை குலைக்க இன்னும் 10 நாய் தெருபூரா குலைக்கும். அதற்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அது நம்ம நேரம் இன்னொன்னு நம்மளோட நோக்கம் இந்த நாய்களுக்கு குறைத்து காட்டுவது அல்ல. நம்ம வேறு வேலை பெரிய வேலை வச்சிருக்கோம், அரசியல் படி நாளைக்கு போராட்டம் இருக்கும், இது இவன் மேல போட்ட கேஸுக்கு நம்ம போக வேண்டியது, டைவர்ட் பண்ற மாதிரி இது வேலை. இன்னொன்னு மக்களுக்கு நம்ம நினைப்பாங்க, என்னடா இவங்க பர்சனல் சண்டை, நம்ம இன்னும் நம்ம தனிப்பட்ட சண்டையை போட வரல. ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பேனோ, அண்ணன் ஒரு இயக்குனராகவே இருந்திருப்பாருன்னா, நான் என் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பேன்னா இந்த கேள்வியும் வரப்போறதில்ல, இதற்கான பதிலும் சொல்ல தேவையில்லை. அப்போ இந்த நபருக்கு பதில் சொல்லவா நாம இந்த பயணத்தில் வந்திருக்கோம்? இல்லை, இப்போ இந்த பதில அந்த குழந்தைக்காக நான் பேசுறேன், அண்ணன் சீமானுக்காக கூட நான் இதை பேசலை, அந்த குழந்தைக்காக. ஏன்னா இதை பார்க்குற அடுத்த ஊடகவியலாளர்கள் அது அறத்தின்படி மாறலாம் நான் சொல்றேன். அப்போ இனி குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணுன்ற கவனம் வேணும். இப்போ இந்த மாதிரி வேலைகள் நம்ம கவனம் செலுத்தியிருந்தா அப்போ நம்ம மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் போயிடுது. அதனால இதை நம்ம தவிர்க்கிறோம். ஆனால் தேவை என்கிற பொழுதுல நடவடிக்கை எடுத்து தான் தீரணும். அப்படின்னா யாருக்கோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா சொல்லி தான் கொடுக்கணும். இப்போ நான் சொல்றேன், இப்போ நம்ம இந்த பேசுகிற பேச்சுக்கள் கூட இன்னும் அடுத்தடுத்த ஊடகங்களுக்கு ஒரு செய்தியாக கடத்தப்படணும். குழந்தைகள் எப்படி கையாளப்படணும், குழந்தைகள் இப்போ பேசணும்னா எல்லாம் கொள்கை சார்ந்து பேசணுன்ற அவசியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை வந்து வளர்க்கறதுக்காக அந்த தகப்பன்கள் அவங்க எந்த கோட்பாடை சார்ந்திருக்காங்களோ அந்த கோட்பாடை குழந்தைக்கு சொல்ல வச்சு அப்படியே வளர்ப்பாங்க. அப்படி திமுக மேடையில்
பேசி வளர்ந்த குழந்தைகள் பல, பாடி வளர்ந்த குழந்தைகள் பல, ஆடி வளர்ந்த குழந்தைகள் இது. இப்போ சிலம்பம் ஆடுறான், நம்ம கட்சி இதில் வந்து ஆடுறான், பறை அடிக்கிற தம்பி நம்ம கட்சி என் கட்சி நிகழ்ச்சியில் வந்து அடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு மேடை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள ஒரு இடம். அப்படித்தான் அந்த குழந்தை பேசுது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு கருத்தியெல்லாம் உங்களால் முடிஞ்சால் அப்ரிஷியேட் பண்ணுங்க, முடியல நீங்கள் அவ்வளவு நேர்காணல் பண்ணாதீங்க. இன்னொன்று, நீங்கள் விருந்தினர்களை நம்பி தான் நீங்கள் மீடியா நடத்துறீங்க, உங்களை நம்பி இல்லை. நிறைய பேர் தன்னை நம்பி மீடியா நடத்துறவங்க, தம்பி சாட்டையில் இருக்காருன்னா அவர் பேசி அவரே நடத்து, நீங்கள் அப்படி ஒருபோதும் நடத்தலையே. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அடுத்தவர்களை நையாண்டி பண்ணி, அடுத்தவர்களை சிறுமை பண்ணி, அடுத்தவர்களை கேவலப்படுத்தி ஒரு ஒரு காணொலி வெளிவிடுது எப்படி வந்து உங்களுக்கு அது ஊடகமாக இருக்க முடியும், ஊடக அறமாக இருக்க முடியும்? அப்போ அது அடிப்படையில் தவறானது. அவரை தயவு செஞ்சு இனிமேல் யாரும் ஊடகவியலாளர்கள் என்று மட்டும் அழைக்காதீர்கள். நீங்கள் மலம் உருட்டின்னு நான் சொன்ன மாதிரி அழைங்க. அப்படிதான் அவர் பேர் வச்சிருக்கீங்க? ஆமாம், அவர் பேர் வந்து டங் பீட்டில்னு வச்சிருக்கேன் நான். இனிமேல் ஒருபோதும் எப்பனா ஒரு நல்லது உருட்டின பரவாயில்ல, உருட்டுறது பூரா இது தானே. அதனால அவருடைய இஸ் டங் பீட்டில். அடுத்ததாக வந்து இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அம்மா உணவகம் ஆலந்தூரில் இருக்குது, அதை மூடிட்டு அங்கே ஒரு சின்ன பள்ளிக்கூடம் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அம்மா உணவகம் வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் பயன்படுறது, அது இப்படி போய் மூடி இருக்கலாமான ஒரு விமர்சன கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாங்க. அதுக்கு RS பாரதி அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறவர் அம்மாவே போய் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் நான் அம்மா பேரில் வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று பேசிட்டு 1.5 லட்சம் ரூபாய் 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி அப்போலோவில் வந்து சாப்பிட்ட கணக்கு அப்படின்லாம் நையாண்டி பண்ணுறாரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து அது சரியில்லைன்னு இந்த தரப்பில் சொல்லல. அவர் சரிதான், நான் சொல்கிறது அவர் சொல்கிறது கரெக்டு தான். அம்மா இறந்துட்டாங்க, இனிமேல் வந்து அம்மா உணவகம் தேவையில்லை. ஐயா இறந்துட்டாரு, அவர் பேரில் தெரு ரோடு தேவையில்லை. முத்தமிழ் கலைஞர் ஏதோ ஈஸியாரில் கடைசி வரைக்கும் அது பேர் விளங்கவே இல்லை, அது தேவையில்லை, அந்த பேரை எடுத்துடலாம். பேனா சிலை வைக்கணும், நாங்கள் அவர் இறந்துட்டார், இனிமேல் அவர் ஐயா இல்லை, அதனால் அந்த பேனா சிலை வைக்க தேவையில்லை. கலைஞர் 100ஆண்டு விழா நூலகம் இருக்குது, அந்த பேரை எடுத்துடலாம், ஏன்னா அவர் இறந்துட்டார், இனிமேல் அது தேவை. நூலகத்தை கூட அவரே போயிட்டாரு, அவரே இல்லை. அப்போ அந்த மாதிரி 100ஆண்டு கிளாம்பாக்கம் பேருந்து அதையும் பேரை எடுத்துடலாம், ஏன்னா அவரே இல்லை, இனிமேல் எதுக்கு அந்த பேர், ஆனால் பேரே எடுத்துடலாம். இதெல்லாம் அந்த ரூல் கரெக்ட் தான். ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவர் செய்ய வேண்டியது. அவர் அதை அவங்க திமுகவும் ஸ்டாலினை பார்த்து சொன்னார், ஐயா நம்ம சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வந்து அவர் பேரை எடுக்க, அம்மா பேர் அம்மா இல்லை, அவங்க போயிட்டாங்க, அந்த பேரில் இருக்கிற உணவகத்தை எடுக்க வேண்டியது கரெக்டு தான். அதே மாதிரி ஐயா போயிட்டார், நம்ம ஐயாவும் போயிட்டார், கருணாநிதி ஐயாவும் போயிட்டார், அவர் பேரில் இருக்கிற நூலகத்தை எடுத்துடலாம், அந்த பேனா சில ப்ரப்போசலை விட்டுடலாம், அவர் பேரில் ஈசிஆரில் பேர் வச்சுருக்கோம், அவரே இல்லை. இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா அவங்க சொல்கிறது நியாயம் இல்லை, அது சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஒருவேளை எப்படி சொல்லியிருக்கலாமோ, கலைஞரே போயிட்டாரோ, அவர் பேரில் எதுக்கே அவ்வளவும் வச்சுருக்கிறீங்கன்னு அவர் சொல்லுவார்னா அப்படி இருக்கு, இடித்துரைக்கிறாரு, மறைப்பொருளாக சொல்கிறாருன்னு ஔவையார் சொன்ன மாதிரி. உன்னோட பாரு புதுசாக இருக்கு, உன்னோட படைக்கலெல்லாம் புதுசாக இருக்கு, அவனுக்கு பாரு உடஞ்சி போயிருக்கு, அடிக்கடி சண்டைக்கு போகிறான்னு மறைப்பொருளை உணர்த்துற மாதிரி. நம்ம எதுக்கு செத்து போன நாளைக்கு எதுக்கு வைக்கிற, அந்த ஆள் தான் போய் இவ்வளோ நாள் அதில் எதுக்கு கலைஞர் 100ஆண்டு விழா நீ கொண்டாடுற, எதுக்கு வந்து கலைஞர் 100ஆண்டு நூலகம் எதுக்கு, நினைவு நூலகம் எதுக்கு திறக்கிற, இதெல்லாம் திறக்கலாமா என்று சொல்கிறாரான்னு நமக்கு. அப்படின்னா அது கரெக்டு தான். அதில் நீங்கள் யாரும் நீங்கள் தவறாக பேசாதீங்க. நீங்கள் அப்படி பேசினா தவறு. இன்னும் 2 அம்மா நூலகம் கூட மூடிக்கிட்டோம், அம்மா உணவகம் கூட மூடிக்கிட்டோம், இதெல்லாம் மூணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. இந்த பக்கம் கலைஞர் பேர்ல. ஆமா, ஏன்னா அங்க 3 தான் இருக்கு, இங்க 300 இருக்கு. ஜனங்களாவது பிழைக்கும், அந்த பேரை கேட்டு ஜனங்க அப்படி அவர்ஷன்ல ஓடுது எதுக்கு எடுத்தாலும். இன்னும் கலைஞர் 100ஆண்டு விழா கக்கூஸ் மட்டும்தான் வரல, மத்த எல்லாம் வந்துருச்சு எல்லாம். ஆமா, இப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியான விஷயம்? இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு முக்தார் என்ற ஒரு ஆள் இப்படி பேசி இப்படி கலைக்கிறது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஊடகத்தை பெருசாகிக்கிறது, அப்புறம் பார்க்க அந்த ஆதவ அர்ஜுன் இப்படி பேசலாமான்னு இந்த திமுகலாம் உருட்டிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, ஐயா ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார், 7000 கோடி வந்திருக்குது, வெள்ளை அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது அதிமுக தரப்பில். இதை விட ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் இருந்துட்டு போகிறாரு, 7 நாள் தான் போகிறாரு, 7 நாளில் கிட்டத்தட்ட 30,000 கோடிகளுக்கு மேலே கொண்டுட்டு வராரு. இவர் 17 நாள் இருந்துட்டு வராரு, வெறும் 7000 கோடிகளுக்குள்ளாக. அந்த 7000 கோடி இங்கேயே அவங்க ஆட்களே போட்டுடலாமே இப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் கிளம்புனது. அதெல்லாம் மொத்தமும் மடமாத்துற மாதிரி, அதை பேசிடக்கூடாது, அசிங்கமாக போயிடுறதுக்காக மடமாத்த தான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்களா? இன்னும் நிறைய திமுகவை சார்ந்த சிக்கல்கள் இருக்கு. இந்த பக்கம் கடலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு திமுக பிரமுகர் வந்து ஒரு பள்ளிக்கூட சிறுவனை கூப்பிட்டு வன்புணர்வு பண்ணிட்டார். அதை பற்றி வந்து அந்த பையன் போய் ரிப்போர்ட் பண்ணி காவல் நிலையத்தில் இருக்கும்போதே மேலிடத்துக்கு தகவல் போய் எல்லோரும் அவங்கள போய் அந்த பையனை கூட்டு போய் வெளியே மீடியா கிடையாது வரக்கூடாது, நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதே போல் இந்த பக்கம் ஒரு தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 வயது பெண் பாலியல் வன்புணர்வு ஆகிருக்கு.
அந்த விஷயம் பேசப்படக்கூடாது. இப்போ இந்த என்கவுண்டர் நடந்திருக்குல்ல, 2 எனக்கு சமீபமாக காக்கத்தோப்பு பாலாஜி, இப்போ சிசிங் ராஜா, இந்த என்கவுண்டர் இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருள் இருக்கான்னா பேசு பொருள் இருக்கு. இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவ், இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட். அரசு எப்பயுமே வந்து ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா அரசாங்கத்தோட ஃபெயிலியர் தான் காரணம், அரசாங்கத்தோட தோல்வி தான் என்கவுண்டருக்கு காரணம். ஆனால் என்கவுண்டரை வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமாக பேசுவாங்க, காட்டுவாங்க. எல்லா நேரங்கள்லையும் 99 விழுக்காடு நேரங்களில் என்கவுண்டர் என்பது ஒரு உண்மையை மறைக்க, ஏதோ ஒரு குற்றத்தின் தொடர்ச்சி அந்த நபரோட முடிக்கணுன்றதுக்காக பண்ணப்படுவது தான் என்கவுண்டர். அதில் காவல்துறைக்கு ஆதாயம் இருக்கும், அதை நோக்கி தான் அதை நகர்த்துவாங்க. காவல்துறை, அரசு எல்லாத்துக்கும். காவல்துறைன்றது காவல் தனிப்பட்ட முறையில் இருக்காது, அப்போ அரசோட அதில் சிக்னல் இருக்கும், அதை நோக்கி தான் அது நகருது. என்கவுண்டர் மிகப்பெரிய பேசு பொருள். குறிப்பாக இந்த காக்காத்தோப்பு பாலாஜியும் சிசிங் ராஜா 2 ஏன்னா அவர் ஆந்திராவில் கைது பண்ணுறாங்க, அங்கேருந்து இங்கே வந்து ஆயுதங்களை வந்து மீட்டிருக்கிறதுக்காக நாங்கள் வந்தோன்னுவாங்க. ஒரு கைது செய்யப்பட்டா இங்கே நீங்கள் அவங்க மறைச்சி வச்சிருக்கிற வெடிகுண்டு இல்லை பொருட்கள் எல்லாம் வந்து அவங்க தேடணும்னா சும்மா தேட மாட்டாங்க, அவனே விட்டு நீயே கிளறிடுன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. ஹேண்ட் கப்ஸ் போட்டிருப்பாங்க. கைது பண்ணோடனே அவ்வளோ பெரிய ரவுடியெல்லாம் வந்து சும்மாலாம் விட்டுட்டுலாம் வரமாட்டாங்க. இப்போ ஹேண்ட் கப்ஸ் போட்டிருப்பாங்க. தேட எந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கானா அவன் காட்டணும் இந்த இடம்ன்ட்டு. நீயே அவனை உடுப்பான்னு சொல்லி தேட விட்டு எடுத்து சுடுற அளவுக்குலாம் கேட்போம். இதெல்லாம் வந்து நம்ம நீங்களாம் அம்புலி மாமா படிச்சிருக்கீங்கல்ல, அதில் திடீர்னு ஒரு சொம்புலேருந்து ஒரு பூதம் வரும், பூதம் வந்து வானத்தை பிச்சு சொம்புக்குள்ளே போட்டுடும். அந்த மாதிரி கதை கேட்கும் போது நல்லா இருக்கும் இது. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த என்கவுண்டர்கள் அநியாயத்தின் உச்சகட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க 58 வழக்கு இருக்கு அவர் மேலே, இவர் மேலே 40 வழக்கு இருக்கு, அப்படிப்பட்ட ஆளை கொல்லணும் தான்ற. ஏன்னா 58 வழக்கு ஏன் வந்தது? 3வது வழக்கு வருது, 4வது வழக்கு வருது. 4வது வழக்கு வந்தோடனே இந்த முதல் வழக்கு 4வது வழக்கு வரும்போது முதல் வழக்கில் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கணும். ஏன் அந்த 4 வழக்கு நடந்திருந்தா இந்த 58 வழக்குக்கு வேலை எங்கே வருது? அடுத்த 54 வழக்குக்கு வந்திருக்காது, வேலை எங்கே வந்திருக்கு? அப்போ 7 தடவை நாங்கள் குண்டாஸ் போட்டணும். 7 தடவை நீ 58 வழக்கு இருக்கிறவனுக்கு 7 தடவை குண்டாஸ் போட்டு வெளியே வரான்னா அப்போ குண்டாஸை நீங்கள் சம்பிரதாயமாக போட்டிங்களா? குண்டாஸை ஏன் உடைய விட்டீங்க? தடுப்பு காவலை 7 முறை காக்காத்தோப்பு பாலாஜிக்கு அதான் சொன்னாங்க. அது எப்படி உடைக்க முடியும்? ஐயா சவுக்கு சங்கரால உடைக்க முடியலையே, வருஷம் 1 2 ஆகி போச்சே. 1 கிட்ட தொடர்பு 2 வழக்கு போட்டீங்க, 2 குண்டாஸ் போட்டீங்கல்ல. ஏன் இவர்கள் மேலே நீங்கள் போடலை? 58 வழக்கு இருக்கிற மேலே நீங்கள் போட மாட்டீங்க. ஆனால் ஊடகத்தை உங்களுக்கு திமுக எதிர்த்து பேசலாம்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே. அதே தான் நான் சிசிங் ராஜாவுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எப்படி அந்த வழக்கு ஏன் அவ்வளோ நாள் விட்டு வச்சிங்க? 58 வழக்குன்னா ஐயா ஒரு வருஷத்துக்கு 3 வச்சுக்கோங்கய்யா, அந்த 58 நீங்கள் 3ஆல் வகுங்கய்யா. அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 ஆண்டுகள் அந்த வேலை நீங்கள் நடக்கணும். 10 ஆண்டுகள் ஒருத்தர் குற்றம், 10வது ஆண்டு ஒருத்தர் குற்றம் செய்யறாங்கன்னா முதல் ஆண்டு வழக்கில் தண்டனை வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஏன் வாங்கலாம்? அந்த 58 வழக்கு ஏன் நிலுவையில் இருக்கு? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றா? இப்போ இந்த 58 வழக்கையும் உங்களுக்கு முடிக்கணும். இவங்க இதெல்லாம் வாங்கி தின்னுருப்பாங்க, இதில் நிறைய உள் விஷயங்கள் இருக்கும். அப்போ அதை முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் இவங்க தேவைக்காக பண்ணிட்டு இவங்க பெரிய சூரப்புலி சுப்பாயி மாதிரியும் வீரனுங்க மாதிரியும் எங்க உங்களுக்கு நீங்கள் 10-15 போலீஸ்காரர் இருக்கிறீங்க, ஒரு அக்யூஸ்டை கூட்டு வரீங்க, அது வெப்பனை தேட சொல்கிறீங்க, ஆயுதத்தை தேட சொல்கிறேன்றீங்க. ஆயுதத்தை தேட சொல்கிறோன்னா நீங்கள் இப்படி சும்மா விட்டுட்டு தேடிட்டு நீங்கள் என்ன பல்லு குத்திட்டு இருப்பீங்களா? அவன் பின்னே தான் இருப்பீங்க. அப்பயே நீங்கள் கன்னோட தான் இருக்கணும். அவர் எடுத்து இவர் சுட்டாராம், கண்ணாடியில் சுட்டாராம், 2வது ரவுண்டு இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, தெற்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உண்மையிலேயே அதில் காவல்துறை சுடப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், ரத்த காயத்தோட அட்மிட் ஆகிருக்காங்க. இன்றைய செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜி விஷயத்துலயோ சிசிங் ராஜா விஷயத்துலயோ நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. காலை கீழே சுட்டு காலில் வந்து காவல்துறை காயம் இருக்கும். ஆனா இது மட்டும் வண்டியில சுடுவாங்க, கதவுல சுடுவாங்க. அது எப்படிங்க? எப்போ ஒரு அக்யூஸ்ட் கூட ஒழுங்காக சுட மாட்டேன்றான், எப்பயுமே காதுல சுடுறான், விரல்கிட்ட சுடுறான். இதுல சினிமாவில் வர நரேஷன்ஸே இவங்க பண்றாங்க. நான் சொல்லுவேன், என்கவுண்டர்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. மனிதர்களுக்கு ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கு எதிரானது. ஒரு என்கவுண்டர் என்பது எங்க சட்டம் ஃபெயிலியர் ஆகுதோ, எங்க தோத்து போகுதோ அங்க காவல்துறை தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள எடுக்கும் ஒரு குறுக்கு வழி தான் என்கவுண்டர். என்கவுண்டர் உலகம் பூரா நடக்குது. இல்லை, இப்போ இது எல்லாமே வந்து மடமாத்துறதுக்கு தான் இந்த விஷயம் இப்போ ஓடிட்டு இருக்குதா? திருமாவளவன் திமுக மோதல் இல்ல, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுக அந்த இது அம்மா, நான் அப்படி கருதல.
திமுக விசிக ரிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஊடகத்துல எதை பெருசாக்கணும்ன்றது ஊப்பிகளோட செயல் திட்டம் இருக்குல்ல, அதன்படி இது போன்ற விஷயங்கள் பெருசாக்கப்படுது. விட்டுருங்க, அதை பேசுவோம்னு அது பேசுறாங்க. ஏன்னா அது ஏதோ அரசியல் சார்ந்ததா போயிடுது. அதுவும் ஒரு முக்கியத்துவமான செய்தி தான். ஆனா இது சமூகம் சார்ந்தது. எந்த என்கவுண்டர் நடத்தியும் உலகத்துல குற்ற வழக்குகள் எண்ணிக்கை குறைஞ்சதா சரித்திரமே கிடையாதுங்க. என்கவுண்டர்ன்றது நான் கிரிமினாலஜி படிச்சிருக்கிறேன். எந்த இடத்துலையும் என்கவுண்டர் வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னதே கிடையாது. ரிஃபர்மேட்டிவ் தியரி, காந்தியின் தியரி ஆஃப் ரிஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளியை திருந்தணும்னா, சமூகத்துல குற்றம் குறையணும்னா அதுக்கான தியரியே வேற. என்கவுண்டர் சொல்யூஷன் கிடையாது. என்கவுண்டர்ன்றது அரசு நிகழ்த்துகிற கொலை. அந்த கொலையை வந்து அவனு மேல 58 வழக்கு இருந்தது, கொலை பண்றது அதனால நியாயப்படுத்துறாங்க. கொலை செய்துட்டோம், என்கவுண்டர்ன்றது அது நியாயப்படுத்துவாங்க. நான் என்னோட கேள்வி, 58 வழக்கு வரைக்கும் நீங்க என்ன கைட்டின்னு இருந்தீங்க? 58 வழக்கு ஏற்படுற வரைக்கும் நீங்க என்ன கைட்டிட்டு இருந்தீங்க? 3 வழக்கு 4 வழக்கு ஏற்படுது, 5 வழக்கு ஏற்படும் போது முதல் வழக்குல தண்டனை வரணும். உள்ள இருந்திருப்பாரு, திருந்தியே கூட இருக்கலாம், அந்த குற்ற நிகழ்வுக்கு வராமே கூட போய்க்கலாம், வாழ்க்கை மடைமாறி போய்க்கலாம். பல குற்றவாளிகளுக்கு என்னங்க குற்றவாளிகளை அவங்க தொடர்றதுக்கு காரணமே காவல்துறை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். ஏன் நீங்க நிறுத்திட்டீங்க, இந்த மாதிரி தொழிலுக்கு போறது இல்லையான்னு கேட்கிற காவல்துறைன்னு நான் பார்த்துருக்கேன். ஒரு குற்றவாளி நிறுத்திட்டா சம்பந்தமே இல்லை, அவன் நிறுத்திட்டான், அவன் திருந்தி எங்கேயோ வெளியூர்ல இருக்கிறான், ஒரு கேஸ் ஆளு தேவையில்லை, 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் கூட்டி வந்து அந்த கேஸ் அவன் மேல போட்டு தொடர்றாங்க. அவன் கேட்கறான் ஒரு நாள், நான் ஏன் சார் இருக்கணும், எப்படி இருந்தாலும் எனக்கு இனிமேல் இந்த பேர் தான் இருந்தது, ஏன்னா இதுதான் சார் சாவு, நான் அதை பண்ணிட்டே போயிடுறேன் சார்னு சொல்றேன். சில வழக்குகள் பெயில் எடுக்க போகும்போது வழக்கு பார்க்கும்போது நான் சொல்றேன். அப்போ நமக்கே கூட அவனுக்கு என்ன போய் நீங்க அறிவுரை சொல்லுவீங்க? வெளியில எடுத்து விட்டுறோம், அவ்வளவுதான் நம்ம தொழில் முறையில செய்யக்கூடியது. அவனை திருத்தத்துக்கெல்லாம் பெரிய ரிஃபர்மேஷன் சிஸ்டம் தேவை. ஆனா குற்றவாளிகளை குற்றவாளிகளாக வைத்திருக்க விரும்புவதே காவல்துறை தான். அதை தான் நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துறேன். காவல்துறை மட்டும் சரியா நடந்துக்கிட்டா சமூகத்துல 50 விழுக்காடு குற்றங்கள் நடக்காது. அதையும் நான் பார்க்கிறேன். அப்ப இந்த என்கவுண்டரை வச்சு பார்க்கும்போது இந்த என்கவுண்டருக்கும் நீங்க சமூக ஒழுங்குக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இவனுக்கும் தெரியும், அக்யூஸ்டுக்கும் தெரியும், இந்த மாதிரி பெருங்குற்றவாளிகளுக்கு எந்த ஆபீசரை பார்த்தா நம்ம மேல என்கவுண்டர் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு தெரியும். அதுக்கு மேல எந்த ஆபீசரை பிடிச்சி ஒழுங்கு பண்ணா இந்த என்கவுண்டர் நமக்கு வராது அப்படின்றதும் தெரியும். இதை சுதாரிக்க நேரம் இல்லாதவதான் மாட்டிப்பாங்களே தவிர, இல்லைன்னா நிறைய படங்கள் நம்ம சினிமாக்களை பார்த்துருக்கோம்ல, அவையெல்லாம் ஒன்றும் கற்பனையானவை இல்லை, அதெல்லாம் உண்மையானவை. அதனால இதுல ஒன்றும் பெருமையா பீத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ரெண்டாவது ஒரு குற்றம் நிகழ்ந்து உடனே தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க பீத்திக்கங்க, காவல்துறை பீத்திக்கலாம். காவல்துறையோட வேலை சுட்டு கொல்லுவதில்லை, குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுப்பது, நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவது. இல்லைன்னா நீங்களும் செய்வதும் கொலை தான், நீங்களும் விசாரணைக்கு உட்பட வேண்டியவர்கள் தான். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். நல்லது, நிறைய தகவல்களை இன்னைக்கு பரிமாறிக்கிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலே அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.